பெருவாரியான மக்கள் இல்லாட்டாலும் உங்கள் ஆசைக்காகவே சொல்கிறேன், கொஞ்சோண்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர் பேசுகிறத காமிச்சா டிஆர்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேனல்கள்லாமும் அதை வந்து போடுறாங்க. அவர் வந்து பேசுகிறதெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக தானே இருக்குது, திமுகவுக்கு எதிர்ப்பாகத்தானே இருக்குது. மறைமுகமாக பேசலாம். அண்டு நம்ம தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோமே, பாஜகலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து ஆஹா இவர் போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது நல்லாவே தெரியுது. அண்ணாமலை வந்து பேட்டி எதுவும் கொடுக்காம அப்படி ஒதுங்கி இருந்தாரா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எப்பா ஒட்டுக்கா போயிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்டு வெரி ஃபியூ இந்த மாதிரி வந்து அவருக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடியிலேருந்து அனுப்பிச்ச லெட்டரை பற்றி இங்கே யாரும் பேசினதா தெரியல. அப்போ எதை பற்றி தான் பேச போகிறீங்க? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படின்னு அறப்போர் இயக்கம் பேசினுக்கிறாங்க. இவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லுங்கள். அதிமுக பாஜக தலைவர்கள் அண்ணாமலையை விட்டு என்ன பேசினாங்க? அப்போ நீங்கள் என்ன குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்க போகிறீங்க? தமிழகத்தை வந்து நீங்கள் திமுக கிட்டேருந்து மீட்டு மறுபடியும் அதிமுக கையில் கொடுங்கோ அப்படின்னு சொன்னால் அப்போ ஜனங்க கேட்பாங்கல்ல, எதுக்காக மீட்கணும்? அப்போ நீங்கள் இப்போ பண்ணணுமா வேணாமா? அப்போது உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் இடி, ஊழல் வழக்குகள், இதெல்லாம் தான். அப்போது நீங்கள் திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கிறீங்கன்னா சரிங்க, இடி வந்து சுறுசுறுப்பாக இந்த தேர்தல் நெருங்குற சமயத்தில் வந்து ஒரு 4 திமுக தலைவர்கள், அவர் அமைச்சர்களோ இல்லை நிர்வாகிகளோ வாட்டவர் ஏதோ ஒன்று அவங்க மேலே வந்து ஸ்ட்ராங்கான புகாரில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஊழல் குற்றச்சாட்டு, அவங்களுக்கு பெயில் கூட கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு பாஜகவில் இருந்தோ இல்லை அதிமுகவில் இருந்தோ அவங்க வந்து அண்ணாமலைக்கு எதிராக இந்த மாதிரிலாம் வந்து குற்றப்பட்டியல் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்களிடம் இருக்கின்ற செல்வாக்கை தான் வந்து குலைக்க போகின்றது. ஏன்னா திமுக, நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் அப்படின்னா ஊழல் அப்படின்றத தான் நீங்கள் கையில் எடுக்கணும். வாரிசு அரசியல் அப்படின்னா அது பாருங்கள், இது காலங்காலமாக எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு வந்தாச்சு, புரியுதுங்களா? அப்போது ஜனங்க கேட்பாங்களா இல்லையா, நாங்கள் இவ்வளோ புகார்லாம் சொல்லி நிற்கிறீங்க, இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அப்போ இவங்களும் அவ்வளோதானா, ஒரே குட்டையில் ஊறின மட்டை தானா? இந்த 2 கழகங்களும் ஒரே குட்டையில் ஊறின மட்டை அப்படின்னா இவங்களும் 3ஆவதாக வந்து ஊந்துட்டாங்க போல இதே கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அல்டிமேட்லி இது அந்த என்டிஏவைத்தான் டேமேஜ் பண்ணு. ஒரு கூட்டணிக்காக அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவருக்கு இந்த கூட்டணியில் இஷ்டம் இல்லை அப்படின்னு. சரி நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்றாரு. ஒரு கட்டத்தில் அவரே முன் வந்து என்டிஏ வந்து எடப்பாடியாரை சிஎம் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரிகன்சைல் பண்ணியிருக்கார், கட்சி கட்டுப்பாட்டுக்கு பணிந்து அவர் இந்த மாதிரி சொல்றாருன்றது நல்லாவே புரியுது. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக டெய்லி பிரஸ் மீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ லைம் லைட்டுக்கு வந்து விட்டார் போல இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க தோன்றுகிறது. இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்க தொடர்ச்சியாக டெய்லி பிரஸ் மீட்ல இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேசுறாங்க. அப்படிங்கும் போதுதான் அந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட்ல பேசக்கூடிய நிகழ்வுகள் குறைந்ததாகவே பார்க்கப்படுது. என்ன நடந்துகிட்டு இருக்கு பாஜகவில்? அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் ஒரு முன்னாள் தலைவர். அவர் போகிற இடத்துல அவர் வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க, அவர் பதில் சொல்கிறாரு. அண்டு ஒரு சில விஷயங்களில் வந்து ஆணித்தவரமாக தரவுகளோட அவருடைய வாதங்களை எடுத்து வைக்கிறார். அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. இப்போ அந்த கோவை இன்சிடெண்ட் ஆகட்டும், இன்னும் பல விஷயங்கள் ஆகட்டும், அவர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்றத வந்து மக்கள், சரி பெருவாரியான மக்கள் இல்லாட்டாலும் உங்கள் ஆசைக்காகவே சொல்கிறேன், கொஞ்சோண்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர் பேசுகிறத காமிச்சா டிஆர்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேனல்கள்லாமும் அதை வந்து போடுறாங்க. அவர் வந்து பேசுகிறதெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக தானே இருக்குது, திமுகவுக்கு எதிர்ப்பாகத்தானே இருக்குது. அவர் எங்கேயாவது வந்து நீங்களே சொல்லுங்களேன், இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது தப்பு அப்படின்னு தான் பேசிக்கிறாரா? கூட்டணி வானா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரா? எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு ஏதாவது பேசினாரா? எடப்பாடியை என்டிஏ சிஎம் ஆக்க வேண்டும்னு அவரே ஓப்பனாக சொல்லிட்டார். அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக, இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக, இந்த வலு சேர்க்கும் இந்த சென்ஸ் அந்த மக்கள் ஆதரவை திரட்டும் விதமாக, வாக்குகளாக மாற்றக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். கட்சியில் இருக்க ஒருத்தர் செஞ்சுட்டு போகிறாருன்னா சந்தோஷப்படுவீங்களா? அதுக்காக வந்து நயினார் நாகேந்திரன் வந்து குறைந்து விட்டது அப்படின்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவர் தான் சொல்லிட்டார்ல, அவருடைய பாணி அரசியல் தனி அப்படின்ட்டாரு. அவர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கார், இவர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கார். கட்சிக்காக தானே எல்லாரும் பண்ணுறாங்க. அப்புறம் அதை சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்ன நடக்கிறதுனா என்ன நடக்குது, நடக்கணுமோ அது நடக்குது.
இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா இனிமேலாவது நடக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. தலைவர் நடத்தணும், சரி அவர் நடத்தலைன்னா முன்னாள் தலைவராவது நடத்துறாரு, சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் சில பேர் வயிறு எரிஞ்சு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, முன்னாள் தலைவரை பொறுத்த வரைக்கும் சில காலம் ப்ரெஸ் மீட்டே அட்டன் பண்ணாமல் கூட இருந்தாங்க. தொடர்ச்சியாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் கூட நடந்து நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு தேர்தலுக்காக ஒரு டீமுக்கு ஒரு கமிட்டிக்கு தலைவராக போட்ட பிறகும் பெருமளவு ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கல. வாரத்தில் 1, மாசத்துல 2, 3 அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு சில வாரங்களா டெய்லி ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ நயினா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது நாம சொல்லல, மக்களே சொல்லிக்கிறாங்க, பாஜகவிலேயே பேசப்படுது. இதுதான் ஒரு கேள்வியா முன்னாடி. அதாவது சமீப காலமா முக்கியமான சில விஷயங்கள் நடைபெறுகின்றன. ஸோ அதுக்கு எதிர்க்கட்சியாக பாஜக தரப்பிலிருந்து யாராவது கருத்து சொல்லணும். அவர் சொல்றாரு. அவர் ஏன் சொல்லலைன்னா அவரு தான் போய் கேட்கணும், நீங்க ஏங்க சொல்லலை அப்படின்னு. ஒரு வேளை ரைட்டு, ஒரு பக்கம் இவர் அடிச்சு ஆடட்டும், நம்ம ஆங்கரிங் ரோல் பண்ணலாம் அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு சினர்ஜி இருக்குன்னு நீங்க ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க சிவா? இப்போ டீமில் அப்படி தானே பண்ணுவாங்க, ஒருத்தர் அடித்து ஆடுவார், ஒருத்தர் கட்டையை போட்டுட்ருப்பார். அந்த மாதிரி பாருங்களேன், பாசிட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டோம் நம்ம. இல்லை, என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாஜகவுக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிரான கோஷங்கள் பெருமளவு இருந்துகிட்டே இருக்கு. அண்ணாமலை குறித்த விமர்சனங்கள் அப்படின்னா என்னென்ன முறைகேடுகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிற பட்டியல் கூட பாஜகவில் இருந்து கொண்டே வெளியிடப்பட்டு இருக்கு. ஒரு சிலர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி பேசக்கூடிய நிகழ்வு அண்ணாமலைக்கு ஒரு எதிரான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்த்துட்டோம். இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு நல்லா கேட்டீங்க. ஒரு சிலர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர், அவ்வளோதான். வெளிப்படையாக ஒரு சிலர், மறைமுகமாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட மறைமுகமாக பேசலாம். அண்டு நம்ம தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோமே, பாஜகலேயே நிறைய பேருக்கு ஆஹா இவர் போனா போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது நல்லாவே தெரியுது. அண்ணாமலை பேட்டி எதுவும் கொடுக்காம அப்படி ஒதுங்கி இருந்தாரா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, எப்பா ஒட்டுக்கா போயிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்டு வெரி ஃபியூ இந்த மாதிரி அவருக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மல்லாக பத்துன்னு எச்சு துப்புற மாதிரி இல்லையா? நான் எது கேட்குறேன்னா, இப்போது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ திமுகவை எதிர்த்து நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோஷம் என்ன? இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறாங்க, அது மந்திரி மேலே ஊழல் புகார் இருக்குது, இத்தனை மந்திரிகள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, இதைத்தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ தமிழகத்தை மீட்போம் காப்போம் அப்படின்னா எதுக்காக மீட்கணும்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். என்னென்ன ஊழல் அப்படின்னு அதை பற்றி எதுவும் சொல்கிறதா தெரியல. அந்த ஈடியிலேருந்து அனுப்பிச்ச லெட்டரை பற்றி இங்கே யாரும் பேசினதா தெரியல. அப்போ எதை பற்றி தான் பேச போகிறீங்க? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படின்னு அறப்போர் இயக்கம் பேசினுக்கிறாங்க. இவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லுங்கள். அதிமுக பாஜக தலைவர்கள், அண்ணாமலையை விட்டுருங்க, என்ன பேசினாங்க? அப்போ நீங்கள் என்ன குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்க போகிறீங்க? தமிழகத்தை நீங்கள் திமுக கிட்டேருந்து மீட்டு மறுபடியும் அதிமுக கையில் கொடுங்கோ அப்படின்னு சொன்னால் அப்போ ஜனங்க கேட்பாங்கல்ல, எதுக்காக மீட்கணும்? இப்போது ஒரு காலகட்டத்தில் 2011 அந்த மின் தடை, அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருந்தது திமுகவுடைய தோல்விக்கு. அதே மாதிரி 91 அது நமக்கு தெரியும், ராஜீவ்காந்தி அசாசினேஷன். 96 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான ஊழல் புகார், அப்போ அதிமுக தோற்றது. அப்போது நீங்கள் சரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். 2016 பாருங்கள், அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்றது. திமுகவில் ஜெயிக்க முடியல. ஏன்னா எஃபெக்டிவாக ஒரு பிரச்சாரத்தை அவர்களால் முன்வைக்க முடியவில்லை. ஊழல் அப்படின்றலாம் முடிஞ்சு போச்சு. 96 அதனுடைய எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடுச்சு. அந்த எலெக்ஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ 2016 2015 பெருவெள்ளம், சென்னையில் ஊழல் நடந்தது, சவுத்தில் ஊழல் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வராங்கன்னா ஆட்சிக்கு எதிராக ஒரு நெரேட்டிவை அவங்களால செட் பண்ண முடியலை. அப்போ நீங்கள் இப்போ பண்ணணுமா வேணாமா? அப்போது உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் இடி, ஊழல் வழக்குகள், இதெல்லாம் தான். அப்போது நீங்கள் திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கிறீங்கன்னா சரிங்க, இடி சுறுசுறுப்பாக இந்த தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஒரு 4 திமுக தலைவர்கள், அமைச்சர்களோ இல்லை நிர்வாகிகளோ வாட்டவர் ஏதோ ஒன்று அவங்க மேலே ஸ்ட்ராங்கான புகாரில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஊழல் குற்றச்சாட்டு, அவங்களுக்கு பெயில் கூட கிடைக்கல அப்படின்னு வச்சுப்போம். தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்களா ஊழல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்கள் கட்சி முன்னாள் தலைவர் மேலேயே இவ்வளோ ஊழல் புகார் வச்சுன்னுக்கிறீங்க, அது மேலே நடவடிக்கை எடுக்க முடியல. இவங்க அவங்களுக்கு வேண்டாத கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இடியை யூஸ் பண்ணுறாங்க. இடி ரொம்ப யோகியமாக நடந்ததுன்னு சொன்னால் அவங்க முன்னாள் கட்சி தலைவர் மேலே இவ்வளோ பட்டியல் குத்துக்கிறாங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ அவங்களுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் முனைமழுங்கி போயிடாதா? அப்போ எதுக்காக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கணும்? அப்போ இதனால் யாருக்கு லாபம்னு பாருங்கள்.
இல்ல கண்டிப்பா அதே கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கு. என்னன்னா கல்யாணராமன் அவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் அடுக்கடுக்காவே தொடர்ச்சியாகவே தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தெரிவிச்சும் பாஜக கட்சியில தான் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே அண்ணாமலை அவர்களும் பாஜகல தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணராமன் அவர்களும் பாஜகல தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. தலைமையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. யார் மீதாவது நடவடிக்கை எடுத்திருக்கான. அதாவது பொய்யான தகவல்களை பரப்புறாங்களா இல்ல நிஜமாக முறைகேடு நடந்திருக்கிறதா அப்படின்னு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். எடுக்காத ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி புரிந்து கொள்வது தமிழக பாஜக? அதாவது நான் தனிப்பட்ட நபர்களுடைய விமர்சன விஷயத்தில் நான் போக விரும்பலை. பொதுவாக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் அப்படின்ற பாணியில் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாஜகவில் இருந்தோ இல்லை அதிமுகவில் இருந்தோ அவங்க வந்து அண்ணாமலைக்கு எதிராக இந்த மாதிரிலாம் வந்து குற்றப்பட்டியல் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்களிடம் இருக்கின்ற செல்வாக்கை தான் வந்து குலைக்க போகின்றது. ஏன்னா திமுக, நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் அப்படின்னா ஊழல் அப்படின்றத தான் நீங்கள் கையில் எடுக்கணும். வாரிசு அரசியல் அப்படின்னா அது பாருங்கள், இது காலங்காலமாக எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு வந்தாச்சு, புரியுதுங்களா? அது வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்கள் யோசிக்கணும். அங்கே வந்து இப்போதோ மேல் மட்டத்தில் மட்டும் நீங்கள் வாரிசு அரசியல் நினைக்காதீங்க, கீழ்மட்டத்தில் நிர்வாகிகள் லெவல்லையும் அந்த மாதிரி தான் வாரிசு அரசியல். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து 100வது பிறந்த நாளை கொண்டாடினார், குடும்பமே திமுக, அமைச்சர் போயிட்டு அங்கே பேசிட்டு வந்திருக்கார், புரியுதுங்களா? அதனால் அவங்க வந்து பரம்பரையாக கட்சியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து நல்லது இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க கட்சியில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி வாரிசு கீழ் மட்டத்தில் மேல் மட்டத்தில் எல்லா மட்டத்துலேயும் வாரிசு அரசியல் இருக்குது. அதை மட்டுமே சொல்லி நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை செட் பண்ண முடியாது. இல்லைனா இன்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, இப்போ அந்த மழை காலத்தில் வந்து ரோடு சரியில்லை, அது வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை பெருசாக எடுத்துகிட்டு போனோம். உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கும்போது மட்டும் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் எஃபெக்டிவாக பண்ண முடியாது. அப்போ உங்கள் கையில் இருக்கிற கடைசி அஸ்திரம் என்ன? ஊழல் புகார் அப்படின்றது. அப்போ அதை முனைமழுங்கி போக செய்கிற மாதிரி தானே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ரெண்டாவது, நிஜமாகவே வந்து பாஜக இஸ் அ பார்ட்டி வித் அ டிஃபரன்ஸ். அவங்க கட்சி தலைவர்களுக்கு எதிராக புகார் வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நினச்சா அப்போது ஜனங்க கேட்பாங்களா இல்லையா? நாங்கள் இவ்வளோ புகார்லாம் சொல்லி நிற்கிறேங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அப்போ இவங்களும் அவ்வளோதானா, ஒரே குட்டையில் ஊறின மட்டை தானா? இந்த 2 கழகங்களும் ஒரே குட்டையில் ஊறின மட்டை அப்படின்னா இவங்களும் 3வதாக வந்து ஊந்துட்டாங்க போல இதே கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அல்டிமேட்லி இது அந்த என்டிஏவைத்தான் டேமேஜ் பண்ணுது. அதான் சொந்த கட்சியில இருந்தே இது போன்ற ஒரு ஊழல் புகார் முறைகேடு புகாரை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ தமிழகத்தில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு தானே பிரகாசமான வெற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் நானும் யோசிக்கிறேன், இது என்ன இந்த மாதிரி பண்ணினுக்கிறாங்க? அப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கின்னு அந்த கர்ணனை சல்லியன் வந்து பேசியே அவனை சோர்வடைய வச்சாங்களாம். அந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கினே வந்து இந்த மாதிரி சிலர் வந்து கட்சியை செல்வாக்கு இழக்கிற மாதிரி பண்ணால் அதுக்கு யாருக்கு லாபம் அப்படின்றத வந்து அவங்களாவது யோசிக்கணும், இல்லை கட்சி தலைமை யோசிக்கணும். இல்லை இதெல்லாம் சாதாரணமாப்பா, நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு இது மாதிரி யார் வடிவேலு சொல்வாரா, இந்த மாதிரி ஒருத்தர் திட்டிக்கிறது சகஜம் அப்படின்னு இதை நினச்சிட்டாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் என்ன ஒன்றா ஆகிட்டு போட்டோமா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒதுங்கி இருக்காங்களா? சுத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இதையெல்லாம் மேலிடம் பார்த்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு. ஒன்று இவர் மேலே நடவடிக்கை எடுங்க, இல்லை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறவங்க அவங்கள வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து இதாக பண்ணுங்க. எதுவுமே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஏன்னா அப்போ தமிழகம் வந்து 26 முக்கியமில்லை அப்படின்ற மாதிரி தமிழகமே முக்கியமில்லை அப்படின்னு முடிவு கொண்டுட்டாங்களோ? இப்போ இந்த அண்ணாமலை வார்த்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழக பாஜகவும் எந்த போன்ற ஒரு நடவடிக்கையும் எடுக்கல பாஜக தலைமையும். இப்போ டெல்லி பாஜக தலைமையும் இந்த விஷயத்தை கண்டுக்கலையா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்த மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை தோளில் தட்டி பாராட்டிய நிகழ்வுகள் நம்ம விஷுவலாக பார்த்தோம். ஆனால் இப்படி இருந்தும் ஏன் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு? அதாவது மோடிக்கு வந்து இங்கே நடக்கிறதுலாம் ஒன்றும் தெரிலன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க சில பேர் தான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அண்ணாமலை பண்ண ஊழல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அண்ணாமலைக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இது மோடிக்கு தெரியவே இல்லை. இப்போ மோடியோட இவங்க ரொம்ப சாமர்த்தியசாலின்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கார் மோடி. பதவிக்கு வருவதற்கு முன்னாடி முதலமைச்சராக தான் முதல்ல அவர் பதவி ஏற்கிறார். ஒரு கவுன்சிலராகவோ எம்எல்ஏவாக கூட இல்லை, டைரெக்டாக அவர் சிஎம் ஆகிறாரு. அதே மாதிரி இங்கே வந்த உடனே மத்திய மந்திரி அப்படின்லாம் இல்லாமல் டைரெக்டாக பிஎம் ஆகிறாரு. அப்பேற்பட்ட மனுஷனுங்க பாவம் அண்ணாமலை விஷயத்தில் ஏமாந்துட்டார். இங்கே இருக்கவங்க தான் வந்து அதை விட ரொம்ப அறிவாளிகளாக இருக்காருன்னு நினைக்கும் போது
அப்படியே பாஜகவை நினச்சா எனக்கு புல்லரிக்குது சிவா. இப்பேற்பட்ட அறிவாளிகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் இருக்காங்க கட்சி. என்னை கேட்டால் இந்த மாதிரி அண்ணாமலை மீது புகார் சொல்கிறவங்களை கூப்பிட்டு டைரெக்டாக சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிடலாம். அண்ணாமலையுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மோடி தவறி விட்டாரா, அல்ல தமிழக பாஜகவுடைய செயல்பாடுகள் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க மோடி தவறி விட்டாரா? இல்லை, சுத்தமாக அரசியலையே கற்றுக்க தவறி விட்டார்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட இங்கே சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பல விஷயங்களை, யாருக்குமே தெரியாத விஷயங்களை தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட அவர் அரசியல் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது இவங்களுடைய செயல்பாடுகள்லாம். இல்லை, யோசிச்சு பாருங்களேன், இப்போது இவ்வளோ தூரம் நடந்திருக்கின்றது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கூட்டணிக்காக அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவருக்கு இந்த கூட்டணியில் இஷ்டம் இல்லை அப்படின்னு. சரி, நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்றாரு. ஒரு கட்டத்தில் அவரே முன் வந்து என்டிஏ வந்து எடப்பாடியாரை சிஎம் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரிகன்சைல் பண்ணியிருக்கார், கட்சி கட்டுப்பாட்டுக்கு பணிந்து அவர் இந்த மாதிரி சொல்றாருன்றது நல்லாவே புரியுது. அப்படி இருக்கச்ச வந்து இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இது அப்படி தானே தோணுது. நாங்கள்லாம் வந்து எல்லாரையும் விட பெரியவங்க, எங்களுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சீன் போடுற மாதிரி தானே இருக்குது. அவங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அண்ணாமலைக்கு ஏன் பதவி கொடுக்கல அப்படின்லாம் கேட்டுனுக்கிறாங்க. கட்சி மேலிடத்துக்கு தெரியும் எப்போ யாரை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு தெரியும். கரெக்ட், தெரியும்ல. அப்போ ஏன் வெளில இதெல்லாம் பேசினுக்கிறீங்க? கட்சிக்குள்ளே தானே சொல்லணும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து ஏன் பதவி கொடுக்கல அப்படின்னு போங்கிறாங்கன்னா அதை குறை சொல்கிறீங்களே. அப்போ இவரை வந்து இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு சொல்கிறவங்க ஏன் கட்சி மேலிடத்துக்கு தெரியாதா? எதுக்கு இதை பொது வெளியில் பேசணும்? இது கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயம் தானே இது. இல்லை, இப்படி ஒரு கேள்வி இருக்கும்போது தான் இப்போ அரசியல் களத்தில் ஒரு வேர்டு பயன்படுத்துவாங்க, நம்முடைய ஸ்லீப்பர் செல் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ திமுக வெற்றிக்கு தமிழக பாஜகவுக்குள்ள ஸ்லீப்பர் செல்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? அது ஸ்லீப்பர் செல்லா இல்லை வேக்கிங் செல்லா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அல்டிமேட்லி திமுகவுக்கு தான் உதவும். அது தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறாங்களா, தூங்கின்னு செய்கிறாங்களா, மூழ்ச்சிக்கின்னு செய்கிறாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி செஞ்சாலும் இதன் பலனை அறுவடை செய்ய போவது திமுக. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து திமுகவை தாக்குவதற்கு எந்த விதமான அஸ்திரமும் இருக்க போவதில்லை. நீங்கள் என்ன தான் நீங்கள் செந்தில் பாலாஜி ஊழல் இல்லை இன்னும் 4 பேரை நான் சொன்ன மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுன்னு கைது செஞ்சாலுமே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மக்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க சொல்கிற மாதிரி தான் பழி வாங்குறாங்க போல இருக்குது, அப்படி தான் நினச்சிட்டு போவாங்களே தவிர உங்களுடைய குற்றச்சாட்டுகள் அது நிற்காது. அப்போது திமுக ரொம்ப சந்தோஷமாக இன்னும் 4 குற்றச்சாட்டு சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஜெயிக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு சிலர் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.